மச்சான் அண்ணன் தான் ஜெயிப்பாரு, நீ வேணா பாரு. எனக்கு தெரியும். ஓட்டர் ஐடி எங்க வச்சிருக்க? ஓட்டர் ஐடி செல்ஃபிக்கு. ப்ரோ போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, கொஞ்சம் போன் தரீங்களா? போன் மட்டும் தரேன். ஷபாய் யாவாயா? டேய் எந்த ஊரா நீ? பீகார். பீகார்ல போய் ஓட்டு போடுறா, இங்க என்னடா பண்ற லூசு பையல? நம்மளுக்கு ஓட்டர் ஐடி இருக்கு, நம்மளும் ஓட் போடலாம். என்னடா சொல்ற, உண்மையாவாடா? சென்னை சென்ட்ரல் வந்து நம்ம பிள்ளைங்களா பில்பில்னு இறங்கிட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சு. இனி நம்மளுக்கு ஓட் போறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நிம்மல் நம்மளுக்கு கொஸ்டின் வர வேண்டாம், சம்ஜாய்? டேய் என்னடா சொல்ற? டேய் என்ன நடக்குது? யாருடா போடுவான்னு எல்லாம் தெரியுமாடா? ஓட்டு போறதா அவ்வளவு சாதாரண விஷயமாடா? டேய் அது உடனே யாருக்குடா ஓட்டு போட போற? நம்ம ஆல்ரெடி ஒரு கட்சிகிட்ட பைசா வாங்கியாச்சு, அவனுக்கு தான் நம்ம ஓட் போட போறான். எந்த கட்சி? அது தொழில் ரகசியம், சொல்ல மாட்டேன். டேய் என்ன கருமண்டாது? பீகார்ல வந்து இங்க ஓட்டு போறீங்க. டேய் பல்லுலாத கிளம்பி பகடா குத்த கதையாக்குதா. நீ ஓட்டுல போடா, நான் இங்க இருந்து கிளம்புடா. நீ கிளம்புடா, போடா. எந்த போடா? நான் மீன் மார்க்கெட்டா இல்ல ஓட்டு போற இடமா? ஒழுங்கா லைன்ல நின்னு ஓட்டு போடுங்க சார். பீகார்ல வந்து ஓட்டு போறேன்னு சொல்றான் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பர்மிஷன் கொடுத்து ஏதோ சொல்றான் சார். நான் கேளுங்க சார், ப்ளீஸ் சார். சார் நான் கேளுங்க சார். தம்பி, இவன் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல 6 லட்சம் பேரு, சென்னையில மட்டுமே 3 லட்சம் பேரு ஓட்டு போடலான்னு சென்ட்ரல் கவர்மெண்டே பர்மிஷன் தந்திருக்கு. நம்ம என்னப்பா பண்ண முடியும்? லைன்ல நின்னு ஓட்டு போடுப்பா. சார் இது லைன் பே அரிச்சா என்ன தம்பி பாக்குறே? நம்மளும் பீகார் தான், சென்னைக்கு வந்து 6 வருஷம் ஆச்சு. நாடு நாசமா போகுது. குத்துங்க.